ஆனா என்ன கொடுப்பேன்? என்ன கொடு? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பாக்கெட் இப்படி எடுத்து விட்டு கேஸ் நகி இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. அது ஒண்ணும் இல்லை. நான் கொடுப்பேன். உலக தரத்திற்கு ஆகச்சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி, கிராமம் நகரம் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் ஆகச்சிறந்த கல்வி கொடுப்பேன். அறிவை வளர்க்கும் கல்வி. கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை மாற்றுவேன். அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். 1 ரூபா மருத்துவத்திலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் என் உறவினர்களுக்கு, என் நாட்டின் மக்களுக்கு இலவசமான மருத்துவம், தரமான மருத்துவம். நீ இங்க இருக்க குழந்தைக்கு முடியலன்னு கைக்கு ஊசியை போட்டு கையெடுத்து விடுற மருத்துவம் கிடையாது. ஆகச்சிறந்த மருத்துவம். ஏன்? அமைச்சர், முதலமைச்சர், MP, MLA எவனுக்கு உட முடியலனாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். சட்டம் போட்டுருவேன். அரசு பள்ளியில் படிக்கிற அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும். கல்வித்தரம் உயர்ந்துடும். இப்ப வேலைக்கு வருவேன். வேலைக்கு எனக்கு இன்ட்ரி வருவா. தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புல வருவேன். நாங்கள் இன்ட்ரி எடுப்போம். நாங்க நேர்காணல் எடுக்கும்போது அரசு பள்ளியில படிச்சிருக்கியான்னு பார்ப்போம், அரசு கல்லூரியில படிச்சிருக்கியான்னு பார்ப்போம். உனக்கு வேலையில முன்னுரிமை கொடுப்போம். உனக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா தனியார் பள்ளி கல்லூரியில படிச்சோன்னு கொடுப்போம். இல்லைன்னா கிளம்பு பண்றோம். அப்புறம் பார்ப்பேன் பிள்ளைக்கு தமிழ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன். அதுக்கு வேலையில முன்னுரிமை. கணேசி, தினேசி, விகேசி, சுரேஷ், ரமேஷ் என்று பாம்பு மூச்சு விட்ட மாதிரி புதுசு புதுசுன்னு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க. வேலை வேணுமா? முதல்ல போய் 50 ரூபா விலையை குறைச்சிடும். ஒரு 10 ரூபாய் கட்டி பேரை மாத்திட்டு வா. நல்ல தமிழ் பேரை வச்சுட்டா. போ போ. பெயர்ல கூட, தாய்மொழியில் பெயரை கூட தாங்காத ஒரு இனம் எப்படி வாழும்? எப்படி வாழும்? சும்மா ரொம்ப பேசினா அந்த சிவாஜி படத்துல வரும்ல, ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க. ஆபீஸ் ரூமுக்குள்ள போவிட்டு அங்க இந்த ஜிம் பாய்ஸ் இருப்பாங்க. அந்த அப்படியே குறுக்கு மறுக்குமா நடந்துகிட்டே இருப்பாங்க. நாம இங்க இருந்து ஒரு பச்சை மட்டை ஆளை புடிச்சுக்கடா. நீ தானே மண்ணெளி வித்தவன். எவ்வளவு குத்த? 10,000 கோடி. 10,000 கோடி தந்துடுறேன். என் மண்ணை திருப்பி தந்துருவியா? நீ தானடா மலையை எம்சாண்டு போட்டவன். நீ தானடா கல்குவாரி ஓனர். நீ தானே. நீ வேடா எத்தனாயிரத்துக்கு குத்த? 5,000 கோடி. 5,000 கோடியை கொடுத்துறேன். என் மலையை வளர்த்து காட்டுறேன், அரையங்களை வளர்த்து காட்டுறான். போட்டு பிச்சு முதுவ. ரொம்ப சேட்டை செய்யும் போது எங்கால என்ன பண்ணுவார் தெரியுமில்ல? இந்த பச்சை மட்டை வைத்தியம் எனக்கு எங்க தெரியும்? நாட்டில் தான். இவனுக்கெல்லாம் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியா இருக்கும்ல. என்னதான்டா பச்சை மட்டை வைத்தியம்னு? அண்ணே சட்டையை கழட்டிட்டு பச்சை மட்டை வச்சு அடிச்சோம்னா தோல் பிரிஞ்சிடும். பிரிஞ்சவொடனே என்ன பண்ணணும்? கடல் நீர் அள்ளி கொண்டு அந்த முதுகுல ஊத்திட்டோம்னா அவன் ஒரு நிலைமைக்கு வருவான் பாரு. அதான் முடிஞ்சது. இவங்க அப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது, பொருளாதாரம் என்பது எங்க இருக்குதுன்னு என் உடன் பிறந்தார்கள் புரிஞ்சுக்கணும். சிற்றூர்கள்ல தான் நம்ம நாட்டின் சம வீதத்துல வளர்த்து எடுக்காம கிராமங்கள் காலியாகாம பாத்துக்கணும். இல்லைன்னா நகரங்கள் பிதிங்கி வழியும். இன்னைக்கே இந்த நிலைமைனா, இன்னைக்கு 1 கிலோ வெங்காயம் 200 ரூபாய்னா 5 ஆண்டு கழிச்சு 2000 ரூபாய் ஆகாதுன்னு நீ எப்படி நம்புற? தக்காளி 150 ரூபாய்னா ஏன் அது அன்னைக்கு 1500 ரூபாயா ஏன் வராது? அந்த நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? எல்லா காலத்திலையும் நமக்கு ஏப்ரல் மேல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. குடத்தை வச்சுக்கிட்டு நம்ம சின்னம்மா பெரியம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் வீதியில நிக்கிறாங்க. ஆனா எல்லா காலத்திலையும் இந்த விக்கிற முதலாளிக்கு மட்டும் தண்ணி கிடைக்குது. அது எங்க இருந்து கிடைக்குது? அவன் போன் அடிச்சா அப்படி கேன்கானா இறக்கி விட்டு போறானே எப்படி? எல்லா கடையிலையும் கிண்ல அக்கோஃபனா கிடைக்குது. அது எப்படி? அப்ப தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது. தண்ணீர் மானுட தேவை இல்லை. தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது ஆட்டிற்கு, மாட்டிற்கு, கோழிக்கு, குஞ்சிக்கு, ஈக்கு, எறும்புக்கு, நாய்க்கு, நரிக்கு, பூனைக்கு, சிங்கத்துக்கு, கரடிக்கு, எல்லாத்துக்கும். அது பூண்டுக்கு, மரத்துக்கு, புல்லுக்கு, செடிக்கு, எல்லாவற்றுக்குமான உயிர் தேவை நீர். அந்த நீர் சந்தை இல்லை. நீர் விற்பனைக்கு என் மாநிலத்தில் கிடையாது. நீ எங்கேயே வித்துக்க. நீ இப்பெல்லாம் நீட்டுன்னு சொல்ல, வேற எங்கேயாவது நீட்டுன்ற. பொது சிவில் சட்டமாம்டா, ஒரே சட்டமாம்டா. அது இந்தியாவில அம்டா, நமக்கு இல்லைன்னு. இப்ப சொன்னா பாருங்க என் தம்பி இடும்போ கார்த்திக் சொன்னா பாருங்க, சந்திரசேராவ் காட்ட ஆட்டம். அவர் கூட கொஞ்சம் படிச்சவருக்கு நாகரிகமா நல்லா நகர்ப்புறத்துல வளர்ந்துருப்பாரு. நான் யாரு தெரியுமில்ல? நல்லா அடர்ந்த பனங்காட்டுக்குள்ள, நல்ல கருவு காட்டுக்குள்ள வாழ்ந்த ஒரு காட்டுப்ப. புரியுதா? அதனால நீ எனக்கு இந்த ஆட்டம்லாம் காட்ட முடியாது. நம் நாடு ஒரு பாலைவனமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. நமக்கு படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, உணவு இல்லை, உணவும் உணவா இல்லை, நஞ்சா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். நீ
எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட விதைகளா வந்துருச்சு. இப்ப நாம ஒருவேளை நம்மகிட்ட அதிகாரம் வரும்போது நம்ம எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்குன்னா, ஒண்ணுல இல்ல, ஒரு புள்ளியிலிருந்து நாம் உயிர்ப்பித்து மேல வரணும். விதையை மீட்கணும், அந்த விதையை பெருக்கணும். ஆடு மாடு வளர்த்தல்னா எல்லாமே சீம பசுவா இருக்கு, அதை வளர்க்க முடியாது. நாட்டு மாடுகள் இனம் அருகிருச்சு. அப்ப நம்மளுடைய விந்தணுக்களை எடுத்துட்டு போய் பிரேசில் பெருக்கிட்டான், அவன் பூரா நம்ம நாட்டு மாட்டை வச்சிருக்கான். அங்க இருந்து கொண்டு வரணும். குஜராத்து அந்த மற்ற பகுதிகளில் இருக்கு இந்த ஓங்கோல் கிரு இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை பெருக்கணும். பெருக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்டில் பசி என்கிற வார்த்தையே தமிழன் அகராதியில் இல்லாம ஒழிக்கணும். பசிங்கிற ஒண்ணே இருக்கக்கூடாது. நம்ம இங்க பாரு, மலைகள்ல விளையிற இந்த கிழங்கு வகைகள் எல்லாவற்றுக்கும் குறிஞ்சி அங்காடி, கடல்ல மீனை பிடிச்சி நம்ம மீனவ சொந்தங்கள் கொடுக்க வேண்டியதான். நாம நெய்தல் அங்காடின்னு மீனை வாங்கி நாம சந்தைப்படுத்திக்கிறோம். நம்மளே அரசே பல படகுகளை வாங்கி நம்ம மீனவ மக்கள்கிட்ட கொடுத்து, நீ பாதுகாப்பா போய் மீன் பிடிச்சு கொண்டாந்து எனக்கு கொடுத்துரு, நான் வித்துக்கிறேன். அது நெய்தல் அங்காடி. மறுபடி குறிஞ்சி அங்காடி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், தக்காளி எல்லாத்தையும் அரசை விக்கி. நீ சுகி இந்த சுமோட்டோவுக்கு அடிக்கிறீல போனு, அந்த மாதிரி எனக்கு அடிச்சுன்னு வச்சுக்க. படித்த இளைஞர்கள்லாம் இருப்பாங்க, நான் அவனுக்கு வண்டி கொடுத்துருவேன். ஐயா 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்தரிக்காய், 1 கிலோ வெண்டைக்காய் அப்படியே போட்டு இந்த முகவரிக்கு அனுப்பிடுனா யாழ் வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவான். நீ கொஞ்சம் காந்தியடிகள் சொன்ன மாதிரி உங்க உடல் நலன் 3 கிலோமீட்டருக்கு அங்கே போய் விற்கிது, நடந்து போய் வாங்கிட்டு வாங்கன்னு மாதிரி நீ உடல் நலம் வேண்டவனா இருந்தால் நடந்து வந்து என் சந்தையில வாங்கிட்டு போகலாம். ரேஷன் கடையில தக்காளி விற்கிறவன் அல்ல நான். ரேஷன் கடையில தக்காளி விற்கிறதில்லை. கிராம பகுதியில் இன்னும் எங்க தோட்டத்தில் வெங்காயம் விளையுது, எங்க வயல்ல வந்து கத்தரிக்காய் விளையுது, தக்காளி விளையுது, கொத்தவரங்காய் விளையுது, கீரை விளையுது, எல்லாம் விளையுது. அதனால நாங்க யாருக்கிட்டையும் கையேந்தலை. அது வாழ்க்கை தான் தற்சார்பு வாழ்க்கை. உலகத்துல ஒருத்தன் எவனுக்கிட்டையும் கையேந்தாம ஒருத்தன் வாழ முடியும்னா அது வேளாண்மை செய்யற வேளாண் குடிமகன் விவசாயியால தான் வாழ முடியும். விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. இப்ப ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. அடிப்படை வந்து உணவு தேவைதான். உணவு மிகப்பெரிய சந்தை. இங்கே கார் ஏற்றுமதி செய்யப்படுது, ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார். சோறு இறக்குமதி செய்யப்படுது, வெங்காயம், பருப்பு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுது. நாம ஆட்சிக்கு வந்தவன சோறு ஏற்றுமதி செய்யப்படுது, கார் இறக்குமதி செய்யப்படுது. அந்த நிலையை நம்ம மாத்திக்கிறோம். இப்ப நிலத்துக்கு என்ன செய்வ சீமா? நிலத்துக்கு என்ன செய்வ? நீ பரந்தூர்ல 5000 ஏக்கர் எடுக்கிறீல்ல, நான் எடுக்கிறேன் என் மக்கள்கிட்ட, எவனும் போராட மாட்டான், கொடுத்துருவான். ஏன்? நான் 5000 ஏக்கர்ல நான் அரசு விவசாயம் செய்யறேன், நீ நிலத்தை எனக்கு ஒத்திக்கி கொடு, 25 ஆண்டுகளுக்கு, 1/4 நூற்றாண்டுக்கு கொடு. இந்த நிலம் என்ன விலைன்னு கேட்பேன். இந்த விலையை கொடுத்து ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் 25 ஆண்டுகளுக்கு. நீ விரும்பினா இந்த நிலத்திலே நீ அரசு பணியாளரை, கவர்மெண்ட் எம்ப்ளாயா வேலை செய்யலாம். நீ உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வேலை செய்யலாம். ஆனா இந்த தொகை நீ வச்சுக்கலாம். அப்ப நான் வேலை செய்வேன். விளைநிலமா இருக்கும், பட்டா உரிமை அவன் பேர்ல இருக்கும், அரசு அதை பயன்படுத்தும். 25 ஆண்டு கழிச்சு நாங்க செத்து போயிட்டா இன்னொரு தலைமுறை ஆள வரும்ல, அது போய் அந்த நிலத்து உரிமையாளர்கிட்ட கேட்கும், வாரிசுகிட்ட, இந்த நிலத்தை அரசுகிட்ட கொடுக்குறீங்களா இல்ல நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு. இல்ல அரசுகிட்டே கொடுக்குறோம்னா அன்னைக்கு இருக்கிற நில மதிப்பு என்னவோ அதுக்கு மறு ஒப்பந்தம் போட்டு எடுத்து விவசாயம் பண்ணுவோம். அப்ப நானே விவசாயம் பார்க்கும்போது அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, உளுந்து இல்ல, கிடையாது. எல்லாம் இயற்கை உர விவசாயம். நோ ஆர்கானிக் ஃபுட்டுங்கிற ஒன்லி வேர்டு கிடையாது. உண்மையிலேயே இயற்கை உணவு, நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்று எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் கற்பிச்ச அந்த தத்துவத்திற்கேற்ப விஷமில்லாத நஞ்சில்லாத உணவு. 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய், உலகத்திலே புனிதமாக இருந்தது தாயின் மார்பில் இருந்து வர்ற பால் தான். அந்த பால் நஞ்சாய் போனது. பால் நஞ்சானதற்கு காரணம் தாய் உண்ட உணவு நஞ்சாய். அப்ப அந்த உணவு நஞ்சில்லாமல் தடுக்கணும்னா இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும். வேளாண்மை என்பதே இயற்கை தான், தொழிலே அல்ல. வேளாண்மை என்பது நம்முடைய வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம். அதனாலதான் அக்ரிகல்ச்சர் என்று அதற்கு பேரு. அக்ரிகல்ச்சர் அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு பண்பாடு, அது ஒரு வாழ்வியல். அதனால அதை நீ தொழிலா கருதக்கூடாது. நீ ஆடு மாடு வளர்த்தல் அவமானம் பண்ணால் நீ வெளியேறிக்கலாம். ஏன்னா நானே மேய்ப்பேன். படிச்ச பிள்ளைகளுக்கு நல்லா பூட்ஸ் கிட்ஸ் எல்லாம் கொடுத்து, தொப்பிலாம் கொடுத்து, அவனை நல்லா கை உரையெல்லாம் கொடுத்து ஆடு மாடுகளை நானே வளர்ப்பேன். மாசம் நல்லா சம்பளம் கொடுப்பேன், அவனுக்கு கொடுப்பேன். நீ ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் இருக்காருல்ல, கோழிக்கு ஊசி போடுறாரு, ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்னரி டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் கவர்மெண்டா இருக்கலாம். ஆடு மாட்டை வளர்க்குறேன், அண்ணன் தம்பி ஆத்தளப்பேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கக்கூடாதா? உலகத்திலே மாட்டுக்கறி அதிக ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. நாட்டின் பிரதமரே சொல்றாரு. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது உலகத்துல. அது ஊரானு கூட்டி விடும், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வரும், அது வேற. அப்ப மாட்டுக்கறி ஏற்றுமதி நான் ஏற்றுமதி செய்யறேன்.
பால் பிரதமர் டைரி டேல பேசுறாரு, ஐயா மோடி பேசுறாரு, பாலின் சந்தை மதிப்பு அவ்வளவு இருக்கு, நம்ம பால் உற்பத்தியை பெருக்கி அதிலே தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம்ன்றாரு. சொல்லுவார், செய்ய மாட்டார். நாம சொல்றத செய்யறோம், உறுதியா செய்யறோம். இதுக்கண் உடன் பிறந்தார்கள், நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எம் சொந்தங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை எங்ககிட்ட கொடுங்க, நீங்க மீதியை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க நிம்மதியா இருங்க. பிள்ளைகள் படிப்பா, வீட்டுல முதல் குடிமகனுக்கு என்ன, முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த மருத்துவத்தை சாதாரண குடிமகனுக்கும் கொடுப்போம். நீங்க பாருங்க, அரசு நடத்துது ஒரு அரசு மருத்துவமனை, ஓமந்தூர் ராமசாமி தாத்தா பேர்ல நடத்துது. அந்த மருத்துவமனையில செந்தில் பாலாஜி சேர்க்கிறாங்க. அந்த மருத்துவமனையில மருத்துவம் தரமாலைன்னு காவிரிக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்ப அரசை நடத்துகிறவர்களுக்கு தெரியுதா அரசு மருத்துவமனையில மருத்துவம் தரமா இல்லை. அப்ப எதுக்கு அரசு மருத்துவமனை எதற்காக நடக்குது? உலகத்துல அரசு நடத்துற எல்லாம் தரமா இருக்கு, ஆனால் இந்தியாவில் இந்த நிலத்தில் தனியார் நடத்துறது தரமா இருக்கு. அப்ப 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு அதிகாரத்தை விட தனி ஒரு முதலாளி வலிமையானவனா, ஆற்றலானவனா, அவனால் சிறந்த கல்வி சிறந்த மருத்துவத்தை கொடுத்து விட முடியும் என்றால் அரசால் முடியாதா? முடியும். அதற்கு உயர்ந்த நோக்கம் எண்ணம் இருக்கணும். அது தன்னலமற்ற தலைவனா இருக்கணும். எங்கள் தலைவன் என் அன்பு பிள்ளைகளே, தன் இனத்திற்காக, தன் இனம் வாழ்வதற்காக தன் குடும்பத்தையே பலியிட்டவன், குடும்பத்தையே அழிய கொடுத்தவன் என்னுடைய தலைவன். ஆனால் இங்கே தன் குடும்பம், ஒரு குடும்பம் வாழ்வதற்காக என் இனத்தையே அழிய கொடுத்த குடும்பம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அதை நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இதை தூக்கி வீசல, நீனும் நானும் தெருவில் திருவோடு ஏந்தி தெரிவதை ஒன்னும் நீ மாற்ற முடியாது. சீக்கிரம் அண்ணன் ஆட்சியை கொடுத்துரு, இல்லைன்னா நீ பிச்சை எடுப்பேன். நான் என்ன உனக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். அதான் நடக்கும். குடிக்க உனக்கு தண்ணி வேணும், படிக்க நல்ல கல்வி வேணும், பார்க்க நல்ல மருத்துவம் வேணும், தடையில்லாத மின்சாரம் வேணும், பயணிக்க நல்ல பாதை வேணும்னா ஒரே வழிதான் இருக்கு. இவருக்கு ஓட்ட போட்டு விட்டுரு, இந்த விவசாயிக்கு ஓட்ட போட்டு, அதை தவிர வழி கிடையாது. சிற்றூர்களினுடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் வளர்த்தெடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை சமவீரத்தில் வளர்த்து உயர்த்துவோம். கொட்டுகிற மழையிலும் கலையாது நின்று கூட்டம் கேட்ட இன உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது ஆட்சியை சொல்லும் நாம் தமிழர்.